இது உங்கள் ஏசம் யூடியூப் சேனல். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் பிடிச்சா அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணக்கு. இதில் சாப்டர் 1.4.2 வடிவியல், அதில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, வடிவத்த முக்கோணங்களை வரைகிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வடிவத்த முக்கோணங்களை வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேல் ஃபேக்டர், அளவு காரணி லெஸ் தென் 1 அப்படி இருந்தால் ஒரு மாடல், அளவு காரணி கிரேட்டர் தென் 1 அப்படி இருந்தால் ஒரு மாடல். ஓகேவா? ஃபஸ்ட்டு அளவு காரணி லெஸ் தென் 1ங்கிற மாடலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 4.10. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. இதில் உதவி படம் ஒரு வழக்கமாக ஒரு அளவும் இல்லாமல் ஒரு முக்கோணத்தை போட்டுட்டு PQRங்கிற பேரடங்க புக்கில் இருக்கிற மாதிரி. இப்போ இது வந்து அளவு காரணி லெஸ் தென் 1ங்கிறதுனால இந்த PQRங்கிற முக்கோணத்துக்கு உள்ள PRங்கிற இந்த பக்கத்துக்கு இணையாக P'(R')ங்கிற உதவி படத்தை குறிச்சிங்க. இது உதவி படம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், உண்மை படம் பார்க்க போகிறோம். உண்மை படம் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் வரைகிறது என்னென்னா, PQRங்கிற ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த QRங்கிற இந்த பக்கத்தினுடைய அடியில் QPக்கு எதிர் பக்கத்தில் இந்த ரெட் கலர் கோடு இருக்குது பாருங்கள், இந்த கதிரை வரைஞ்சிக்கிங்க. இதுக்கும் எந்த விதமான அளவும் கிடையாது. ஓகேவா? இதுக்கு பிறகு கொடுத்துருக்க கணக்கை பாருங்கள். 3, 5ன்னு இருக்குது. பகுதியில் 5, தொகுதியில் 3. இந்த பகுதியில் 5 தானே பெரிய நம்பர். அதனால் கேம்பஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு க்யூவிலேருந்து க்யூவை மையமாக வச்சு QXங்கிற கதிரில் 5 அளவுகளை வில் வரையணும். காம்பஸில் உதவியால் என்ன பண்ணணும், வில் வரையணும். அதுக்கு Q1, Q2, Q3, Q4, Q5ன்னு பேர் கொடுத்துடணும். திரும்ப என்ன பண்ணணும், Q5ஐயும் ஆறுங்கிற இந்த முக்கோணத்தினுடைய ஆறுங்கிற புள்ளியையும் என்ன பண்ணணும், இணைக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு பிறகு இந்த Q5க்கும் ஆறுக்கும் இணையாக Q3லேருந்து R' ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த Q3ஐ ஏன் எடுக்கிறோன்னா, தொகுதியில் 3ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த 3 அளவுள்ளது Q3. அப்போ Q3யிலிருந்து R' ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுக்கு Q5ல் இந்த Q5 to Rங்கிற இந்த கோட்டுக்கு இணையான கோடு கண்டுபிடிக்கணுங்கிறதுனால இது என்ன ஆங்கிள், கோணங்கிறத காம்பஸில் உதவியினால் ஒரு ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இப்படி வச்சுக்கிட்டு இதில் என்ன ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதுக்கு எந்த விதமான அளவும் கிடையாது. கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே ஆங்கிளை மாற்றாமல் Q3யில் வச்சு அதே அளவில் ஆங்கிளை வட்ட வில் வெட்டணும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, Q5ல் அந்த வட்டவில் வெட்டிருக்கு இல்லையா, ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவை கண்டுபிடிச்சிக்கோ. அந்த அளவை கண்டுபிடிச்சிட்டு அதே அளவை மாற்றாமல் அங்கே வட்டவில் வெட்டிருக்கு இல்லையா, அந்த முனையில் வச்சு ஒரு வட்டவில் வரையணும். இந்த 2 வட்டவிலும் வெற்ற அந்த புள்ளியையும் Q3 புள்ளியையும் இணைச்சி QR தொடுமாறு ஒரு கோட்டு துண்டை வரையணும். அந்த கோட்டு துண்டு QRங்கிற கோட்டில் R' புள்ளியில் வெட்டும். அதுதான் R' ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த Q3 R'ங்கிறது Q5Rக்கு இணையான கோடு. திரும்ப என்ன பண்ணணும்னா, P' கண்டுபிடிக்கணும். P' எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாடல் தான். ஆருக்கு QRங்கிற இந்த கோட்டில் ஆறுங்கிற புள்ளி RPனுடைய ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காம்பஸுடைய உதவியால் அதை என்ன பண்ணணும், ஒரு வட்ட வில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் சின்னதாக போட்டிருக்காங்க, நம்ம பெருசாக கூட போகலாம், தப்பு கிடையாது. அதே அட்டையில் மாறாமல் R' மையமாக வச்சு ஒரு வட்ட வில் வரையணும். திரும்ப இந்த ஆறில் இருக்கிற இந்த வட்ட வில்லுடைய
தூரம் லென்த்தை அளக்கணும். அந்த லென்த்தை அளந்துட்டு அதே அளவை மாற்றாமல் ஆர்டேஷ் கிட்ட வட்டவில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கியூஆர்னுடைய அந்த வட்டவில் வெற்ற மையத்தை வச்சு இப்போ இந்த படத்தில் காட்டின மாதிரி ஒரு வட்டவில் வரையணும். ஏற்கனவே வரைஞ்ச வட்டவிலும் இப்போ வரைஞ்ச வட்டவிலும் வெற்ற புள்ளியையும் நோட் பண்ணிக்க, ஆர்டேஷ் புள்ளியையும் நோட் பண்ணிங்க. இந்த ஆர்டேஷ் புள்ளியையும் வட்டவில் வெட்டின புள்ளியையும் இணைச்சி QPங்கிற இந்த கோட்டில் தொடுற மாதிரி ஒரு கோட்டு துண்டை வரையணும். அந்த கோட்டு துண்டு PQங்கிற இந்த கோட்டு துண்டில் P' இடத்துல வெட்டும். இப்போ PQRங்கிறது ஒரு முக்கோணம், அதுக்கு சிமிலர் முக்கோணம் சர்வசம முக்கோணம் P'QR'. இந்த R', P' PRக்கு இணையாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ R' Q3 எதுக்கு இணையாக இருக்கும்? Q5க்கும் Rக்கு இணையாக இருக்கும். ஸோ PQRங்கிறது ஒரு முக்கோணம், அதுக்கு தொடர்புடைய சர்வசம முக்கோணம் P'QR' என்பது. அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.